ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மரண பயமா? உண்மையான விசுவாசியாய் உண்மை கிறிஸ்தவனாய் இருந்தால் சவாலிடுங்கள். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. ஏன்னா சங்கீதம் 23 அப்படித்தான் வாசிக்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீரனோடு கூட இருக்கிற கோலும் தடிமனை தேற்று. வெளிநாட்டில் நடந்த சம்பவம். ஒரு சகோதரி தன்னுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறாள். அதை வாசித்து பார்த்தேன். கணவர் துப்பாக்கி வியாபாரம் செய்து நல்ல சம்பாத்தியம் பண்ணிட்டு மரித்து போனார். 1918 அவர் மரித்து போறார். அங்கிருந்து சிஸ்டர் கலிபோர்னியாவுக்கு ஜான்சோவுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க. ரொம்ப வறுமையினால கஷ்டத்தினால ஏன் இப்படி நடந்துச்சு, கணவன் செத்து போனதுனால பேய்களோடு தொடர்புள்ள மாந்திரிகம் போல கூறி சொல்கிற மாதிரி ஒரு ஆளை சேர்றான். அவன் அவளுக்கு சொல்கிறான், சாகிற வரைக்கும் நீ வீடு கட்டிக்கிட்டே இரு, நீ சாக மாட்டேன், உனக்கு தீர்க்காயுசுன்னு சொல்லி கொடுத்தான். அவள் ஒரு நல்ல வீட்டை வாங்கினாள். 17 அறை இருந்தது. அவன் கட்டிகிட்டே இருந்தான். கட்டி 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 ஒரு கிட்டத்தட்ட 80 வயசுல செத்து போயிட்டான். இன்னும் 80 வருஷத்துக்கு வாழ்றதுக்கு தேவையான மெட்டீரியல் சேர்த்து வச்சிருந்தான். சாகும்போது 185 அறைகள் இருந்தது, 2000 கதவுகள், 5000 கதவு நினைக்கிறேன், 10,000 ஜன்னல்கள், 2000 கதவுகள், 13 குளியறைகள் அறைகள். பாருங்க, அது கடைசியா சுற்றுலா பயணிகளை கவர்ந்ததான் அந்த வீடு. மனுஷனுக்கு எவ்வளவு மரண பயம் பார்த்தீங்களா? இந்த கொரோனா டைம்ல பீகார்ல ஒரு வயதானவர் 18 கொரோனா ஊசி போட்டார். எவ்வளவு மரண பயம் பார்த்தீங்களா? ஆனா உண்மையான தெய்வ பிள்ளையே தீர்க்காயுசு ஆண்டவர் தருவார். 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80. ஒரு வயசுவா வாழலாம். ஆனால் அந்த உலகத்தில் பிறப்பு உண்டானால் இறப்பு உண்மை. நமக்கு மரண பயம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் தீர்க்காயுசை தருவார், முடிவிலே நித்திய ஜீவனை தருவார். மனிதர்கள் மரண பயத்தில் தான் சின்ன பிரச்சனை வர்றதுக்கு முந்தி சோர்ந்து விடுகிறார்கள். பயப்படாதுங்க, இயேசு உங்களை குணமாக்குவார், இயேசு உங்களை வாழ வைப்பார், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். பயம் நரகத்தில் கொண்டு போய்விடும். வெளிப்படுதல் 21:8 வாசிக்கிறோம், பயப்படுகிறவர்களும் அப்படின்னு ஆரம்பிச்சு பொய்யர் நைவரும் 2ஆம் மரணமாகி நரகத்தில் பங்கடைவர்னு வாசிக்கிறோம். ஒரு நாள் மரண பயத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. இருக்கிற நாள் வரலும் அப்பா பாதுகாப்பார். முடியும் போது அப்பா மடியில் போய் சேரலாம். வாசிக்க கேட்கலாமா? ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளவர்களை யாவரையும் விடுதலை பண்ணுவார். அடிமைத்தனத்துக்குள்ள யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 2:15. எப்படியானார்? நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், நமக்காக அவர் மரித்தார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்குள்ளவர்களை விடுதலையாக்கும்படி அவர் அப்படியானார். நம்ம சாகிற இடத்துல அவர் செத்தார், நம்ம அடிபடுற இடத்துல இயேசப்பா அடிபட்டார். அல்லேலூயா, ஆமென். கல்வாரி சிலுவையில எல்லாம் முடிந்ததென்றார். நமக்குள்ள எல்லாத்தையும் அவர் முடிச்சுட்டார். சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, நல்ல சர்ச்சுக்கு போங்க, நல்ல காணிக்கை கொடுங்க. சின்ன பிள்ளைகளா நல்லா விளையாடுங்க, நல்லா படிங்க, நல்லா இருங்க, பயப்படாதுங்க. அவர் பார்த்துக் கொள்வார். அவர் யெகோவா ராஃபா, அவர் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. அவர் யெகோவா நிசி, அவர் வெற்றிக்கொடி, அவர் சமாதானம், அவர் சுகமாக்குகிறவர். இயேசுவின் நாமத்தில் பயம் உங்களை விட்டு மாறுவதாக. ஆண்டவர் ஏசாயால சொல்றார்ல, பயப்படாத, நீ கையை பிடிச்சு சொல்றார். உங்களை பார்த்து எனக்கு சொல்றார், பயத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. ஜெபிக்கலாமா? இயேசுவின் நாமத்திலே மரண பயங்கள் மாறட்டும். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் போதே மரண பயமே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு கட்டளை கொடுக்கிறேன். பிள்ளைகள் ஆசீர்வதி, பயத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டு கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.